நண்பர்களே, இந்த உலகில் சிலர் மிக குறைந்த உழைப்பிலேயே கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் சிலர் இரவும் பகலும் கழுதையைப் போல உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களால் பிழைப்பை மட்டுமே நடத்த முடிகிறது. ஏன் இப்படி நடக்கிறது? இதற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் என்ன சம்பந்தம்? இது உங்களின் கருத்து. சாணக்கியர் கூறுவார், உழைப்பு வியர்வையை மட்டுமே தரும், ஆனால் புத்திதான் செல்வத்தை தரும். நீங்களும் கடினமாக உழைத்தும் பலன் கிடைக்கவில்லை என்றால் இந்த வீடியோ உங்கள் கண்களை திறக்கும். வீடியோவின் இறுதி வரை இணைந்திருங்கள். ஏனென்றால் கடைசியில் நான் சொல்லப் போகும் விஷயம் உங்கள் சிந்தனையையே மாற்றி பணம் சம்பாதிப்பதற்கான உண்மையான வழியை கற்றுக் கொடுக்கும். சரி நண்பர்களே, தாமதிக்காமல் வீடியோவிற்குள் செல்வோம். செல்வம் உழைப்பால் வருவதில்லை, தந்திரத்தால் தான் வருகிறது. செல்வம் உழைப்பால் வருவதில்லை, சரியான திட்டமிடலால் வருகிறது. ஒரு முறை ஆச்சாரிய சாணக்கியர் தட்சசீலத்தின் அமைதியான குருகுலத்தில் தனது சீடர்களுக்கு தந்திரம் என்ற பாடத்தை கற்றுக் கொடுத்திருந்தார். எங்கும் அமைதி நிலவியது. அவருடைய கனிவான உறுதியான குரல் மட்டுமே எதிரொலித்தது. அவர் அரசு, அதிகாரம் மற்றும் தந்திரங்களின் ரகசியங்களை விளக்கிக் கொண்டிருந்த போது ஒரு இளம் சீடன் ஆர்வத்துடன் கேட்டான், ஆச்சாரியா, நான் வாழ்க்கையில் செல்வத்தை அடைய வேண்டுமென்றால் நான் இரவும் பகலும் கடினமாக உழைக்க வேண்டுமா? கேள்வி எளிமையானது, ஆனால் அதன் ஆழம் அதிகம். சாணக்கியர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு அந்த சீடனின் கண்களை நேராக பார்த்து சொன்னார், செல்வம் வெறும் உழைப்பால் மட்டும் கிடைப்பதாக இருந்தால் ஏரூழுத்தும் விவசாயிதான் இந்த நாட்டின் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்திருப்பார். உழைப்பு மட்டுமே எல்லாம் என்றால் யானைகளை ஆட்டி படைக்கும் பாகன் பேரரசராக இருந்திருப்பான். சீடன் அதிர்ச்சி அடைந்தான். சாணக்கியர் தொடர்ந்தார், மகனே, உழைப்பு அவசியம், ஆனால் உழைப்பு மட்டுமே போதுமானதல்ல. எவன் ஒருவன் சரியான தந்திரம் தெரிந்து வைத்திருக்கிறானோ, வாய்ப்புகளை அடையாளம் காணுகிறானோ மற்றும் அனைத்திற்கும் மேலாக சிந்திக்கிறானோ அவனிடமே செல்வம் சேரும். சாணக்கியர் மெதுவாக நடந்து கொண்டே சொன்னார், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் ஏன் சந்திரகுப்தனை பேரரசனாக்கினேன்? ஏன் வலிமையான வேறொரு வீரனை தேர்ந்தெடுக்கவில்லை? ஏனென்றால் அவன் உழைப்பாளி மட்டுமல்ல, அவனால் சிந்திக்க முடிந்தது. எப்போது எதை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரிந்திருந்தது. திசையற்ற உழைப்பு வீணானது. சீடன் கேட்டான், அப்படியானால் உழைப்பு வீணானதா ஆச்சாரியா? சாணக்கியர் புன்னகைத்தார், சரியான திட்டமிடல், தந்திரமில்லாத உழைப்பு வரைபடமில்லாமல் பயணத்தை தொடங்குவதற்கு சமம். அவன் நீண்ட தூரம் நடப்பான், ஆனால் எங்கும் போய் சேரமாட்டான். ஒருவேளை போய் சேர்ந்தாலும் அது அவனுக்கு தேவையில்லாத இடமாகத்தான் இருக்கும். அருகில் இருந்த ஒரு விளக்கை காட்டி அவர் சொன்னார், இந்த விளக்கை பார், இதில் நெய் இருக்கிறது, திரி இருக்கிறது, நெருப்பும் இருக்கிறது. ஆனாலும் இதை நீ காற்றுக்கு எதிராக வைத்தால் அணைந்துவிடும். வெறும் பொருட்கள் இருந்தால் மட்டும் போதாது, அது இருக்கும் திசையும் முக்கியம். நீங்கள் உழைப்பை மட்டுமே நம்பி இருந்தால் ஒரு சிறந்த வேலையாட்களாக மாறலாமே தவிர ஒருபோதும் செல்வத்தை உருவாக்குபவர்களாக மாற முடியாது. செல்வம் சேவை செய்பவர்களின் பின்னால் செல்வதில்லை, சேவைகளை இயக்கும் புத்திசாலித்தனத்தின் பின்னால் செல்கிறது. கவனமாக கேள் மகனே, லட்சுமி ஒரு தேவி. தேவியை அழைக்க ஆலயம் எவ்வளவு அழகாக இருக்க வேண்டுமோ மந்திரமும் அவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும். உன் உடல் உழைப்பு எனும் ஆலயம் என்றால் உன் அறிவுத்திறன் தந்திரம்தான் லட்சுமியை ஈர்க்கும் மந்திரம். இறுதியாக சாணக்கியர் சொன்னார், வியர்வை சிந்துபவனுக்கு பணம் கிடைப்பதில்லை, மாறாக எங்கே, எப்போது, யாருக்காக வியர்வை சிந்த வேண்டும் என்று தெரிந்தவனுக்குத்தான் பணம் கிடைக்கிறது. சபையில் சாணக்கியரின் அறிவுரை. சில நாட்களுக்கு பிறகு மகத நாட்டின் தலைநகரில் ஒரு சிறப்பு சபை கூடியது. அங்கு சாணக்கியர் நீதியை போதிக்க எழுந்தார். சந்திரகுப்தன் கேட்டான், ஆச்சாரியா, செல்வத்தை எப்படி அடையாளம் காண்பது? சாணக்கியர் சொன்னார், பணத்தை சம்பாதிப்பது மட்டும் போதாது, அதன் குணத்தை புரிந்து கொள்.
செல்வம் நிலையானதல்ல, அது தண்ணீரை போன்றது. எங்கு ஆழமும் தூய்மையும் இருக்கிறதோ அங்கே அது தங்கும். எங்கு பேராசையும் குழப்பமும் இருக்கிறதோ அங்கே அது நிலைக்காது. அவர் விவசாயிகளை காட்டிச் சொன்னார். விவசாயி நாள் முழுவதும் உழைக்கிறான். ஆனால் எந்த பயிரை எப்போது விதைக்க வேண்டும் என்று தெரியவில்லை என்றால் அவனது உழைப்பு வீண். உழைப்பால் மட்டும் பயிர்கள் வளர்வதில்லை, காலத்தின் புரிதலால் வளர்கிறது. வியாபாரிகளை நோக்கிச் சொன்னார். ஒரு வியாபாரி சந்தையில் தினமும் அமர்கிறான். ஆனால் எப்போது எதற்கு தேவை அதிகம் என்று அவனுக்கு தெரியவில்லை என்றால் அவன் நஷ்டத்தையே சந்திப்பான். லாபம் என்பது வெறும் உழைப்பால் வருவதில்லை, புத்தியால் வருகிறது. செல்வம் தன் பின்னால் ஓடுபவனை துரத்துவதில்லை, மாறாக தன்னை தேடி வரும்படி தகுதியை வளர்த்துக் கொள்பவனிடமே அது சேரும். லக்ஷ்மி உழைப்பால் மகிழ்ச்சி அடைவதில்லை, புத்திசாலித்தனத்தால் மட்டுமே மகிழ்ச்சி அடைகிறாள். செல்வம் தங்காமல் போக 3 முக்கிய காரணங்கள். அன்று இரவு வர்தன் என்ற வியாபாரி சாணக்கியரிடம் வந்து, ஆச்சாரியா, நான் கடுமையாக உழைக்கிறேன், ஆனால் பணம் வருவதும் போவதுமாக இருக்கிறது. எங்கே தவறு நடக்கிறது என்று கேட்டான். சாணக்கியர் சொன்னார், லக்ஷ்மி இந்த 3 தோஷங்கள் உள்ள இடத்திற்கு போக மாட்டாள். கட்டுப்பாடற்ற செலவு. சம்பாதித்த உடனே ஆடம்பரத்திற்காக செலவு செய்பவனை லக்ஷ்மிக்கு பிடிக்காது. நிலையற்ற முடிவு. சரியான நேரத்தில் முடிவெடுக்க தெரியாமல் பார்க்கலாம் என்று காலத்தை கடத்துபவன் வாய்ப்புகளை இழக்கிறான். செல்வம் வாய்ப்புகளுடன் பயணிக்கிறது, சோம்பலுடன் அல்ல. சுய சந்தேகம். என்னால் எப்படி பணக்காரனாக முடியும் என்று தன்னைத்தானே குறைத்து மதிப்பிடுபவனிடமிருந்து செல்வம் விலகிச் செல்லும். செல்வந்தராக மாற சாணக்கியரின் ரகசிய தந்திரங்கள். லக்ஷ்மி புத்தியின் அடிமை, உழைப்பின் அடிமை அல்ல. உங்கள் மூளையை பயன்படுத்தி முடிவிடுங்கள். பணத்தை கையாளுவதற்கு முன் உங்களை சீரமைத்துக் கொள்ளுங்கள். செல்வத்தை விட ஒழுக்கமும் நிதானமும் முக்கியம். செலவு செய்யும் முறை. சம்பாதிப்பதை விட சேமிப்பதும் பெருக்குவதுமே உண்மையான கலை. நேரம் செல்வத்தை விட மதிப்பானது. நேரத்தை வீணடிப்பவன் லக்ஷ்மியை இழக்கிறான். அறிவில் முதலீடு செய்யுங்கள். உங்கள் அறிவை வளர்த்தால் செல்வம் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை அடையாளம் காணுங்கள். வாய்ப்புகள் உங்களை தேடி வராது, நீங்கள் தான் அவற்றை பிடிக்க வேண்டும். பணத்தை தக்க வைக்கும் கலை. சம்பாதிப்பது எளிது, ஆனால் அதை தக்க வைத்து வளர்ப்பதுதான் சாமர்த்தியம். இறுதியாக சாணக்கியர் கூறுகிறார், செல்வம் உழைப்போடு தொடர்புடையதல்ல, அது சிந்தனையோடு தொடர்புடையது. ஏனென்றால் உழைப்பவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள், ஆனால் தந்திரமா மற்றும் திட்டமிடலுடன் நடப்பவர்களே ஆட்சி செய்வார்கள். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இது போன்ற வாழ்வியல் கருத்து வீடியோக்களுக்கு நமது சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இருளில் தேடும் துணிச்சல் உள்ளவனுக்கே வெளிச்சம் கிடைக்கும். புத்தியால் வரவேற்பவனுக்கே செல்வம் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.